ஹாய் குழந்தைங்களா, இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு தொப்பி விற்கிறவர் இருந்தாராம். அவர் காலையிலேருந்து தொப்பி விற்று விற்று கொஞ்சம் டயர்டாயிட்டாராம். சரி, கொஞ்சம் நேரம் இந்த மரத்தடியில் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சார். லேசாக படுத்தவர் அப்படியே தூங்கியும் போயிட்டாராம். அவர் படுத்திருந்த மரத்தில் நிறைய குரங்கு இருந்தது. இந்த குரங்கு அந்த தொப்பிக்காரர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துருக்கு. அவர் நல்லா தூங்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் பேக்கில் இருந்த எல்லா தொப்பியும் எடுத்து தலையில் மாட்டிக்கின்னு குரங்கு எல்லாம் மரத்து மேலே போய் உட்காந்துக்குச்சான். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தொப்பி விற்கிறவர் தூங்கி எழுந்த உடனே பார்த்தா ஒரு பேக்கு காலியாக இருந்துச்சான். அடடா, நம்ம தொப்பியெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா இந்த குரங்கு எல்லாம் மரத்து மேலே தொப்பி போட்டுட்டு உட்காந்துருந்துச்சான். இந்த தொப்பி எப்படி குரங்குகிட்டேருந்து வாங்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரா, அவரோட தொப்பியை கழட்டியே கீழே போட்டாராம். அப்புறம் அந்த குரங்குங்களும் தொப்பியை கீழே போட்டுருச்சான். அதுக்கப்புறமா தொப்பி விற்கிறவரை ஹாப்பியாக அந்த தொப்பியெல்லாம் எடுத்து அவரோட பேக்கில் பத்திரமா வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாராம். இதனால தான் சொல்கிறது, நம்ம எந்த சுச்சுவேஷன்லேயும் அவசரப்படாமல் என்ன பண்ணால் நம்ம விஷயம் முடியும்னு சொல்லிட்டு யோசித்து செய்யணும். சரிங்களா குழந்தைங்களா? தேங்க்யூ.